அவனியாபுரம் பாலமேட்டை தொடர்ந்து அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியால் அலங்காநல்லூரை குலுங்கியது. காலை 7 மணிக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் ஜல்லிக்கட்டு வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நிலையில் அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆரம்பமாகிறது. முதல் காலையாக அலங்காநல்லூர் முனியாண்டி சுவாமி திருக்கோயில் ஆடுவார். 1 மணி நேரத்திற்கு ஒரு சுற்று வீதம் 10 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் வீதம் 500க்கும் மேற்பட்டவர்கள் களமாடினர். 1000க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. பெரிய கொம்பு மாடு, பெரிய கொம்பு மாடு. பாப்பி சொல்லுங்க ஒரு மெத்தப்பா. சூப்பர் சூப்பர், அழகா கயிறுலனாலும் பிடிச்சிருக்கு. வாடிவாசல் அதிர சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பிடித்தனர். காளையர்களை பல காளைகள் தெரிக்க விட்டது. வெற்றியாளர்களுக்கு தங்க நாணயம், சைக்கிள், பீரோ, பட்டுப்புடவை, பிளாஸ்டிக் சேர், சைக்கிள், அண்டா, மெத்தை உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. ஒரே மாட்டை 2 மாடுபிடி வீரர்கள் பிடித்துக் கொண்டு விடாமல் நின்றது. காயமடைந்த மாட்டை மீட்க வந்த வாகனத்தை ஆக்ரோஷத்துடன் மாடு முட்டியது என சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமின்றி போட்டி நடந்தது. அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகளையும் இதில் கலந்து கொள்ள வைத்திருக்கிறோம். அதே போல அனைத்து தரப்பு மக்களும் கலந்திருக்கிறார்கள். இதில் எந்த விதமான வேற்றுமை இல்லாமல் இன்றைக்கு சிறப்பாக செய்து முடித்திருக்கிறோம். 10 சுற்றுகளாக நடந்த போட்டியில் 2 காளைகளுக்கு மேல் பிடித்த வீரர்களுக்கு இறுதி சுற்று நடத்தி வெற்றியாளர்கள் முடிவு செய்யப்பட்டன. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சைக்கிள் பா ஒரு ஆள் சூப்பரா தம்பி, சூப்பர் சூப்பர், அழகடா அழகடா, சூப்பரா. வீரன் வெற்றி பெற்றான், வீரன் வெற்றி பெற்றான். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 19 காளைகளை பிடித்து கருப்பாவுருணை கார்த்திக் காரை பரிசாக வென்றார். அவருக்கு தனியார் நிறுவனம் அளித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கன்றுடன் கூடிய நாட்டு பசு மாட்டையும் அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு அரசு வேலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் 4ஆவது பேஜில் இறங்கி 12 மாடு பிடிச்சேன். இப்போ லாஸ்ட் பேஜில் எங்கள் அண்ணன் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணனால என்னால் ஃபஸ்ட் எடுக்க முடிஞ்சிச்சு. லீடிங்கில் தான் இருக்காங்க. அவங்க லீடிங்கை விட்டுட்டு எனக்காண்டி இந்த சப்போர்ட் பண்ணி இந்த தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே லீடிங்ல இருந்துகிட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2024ஆம் ஆண்டு முதலிடம் பெற்ற கார்த்திக்கும் கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தருக்கும் இடையே இறுதி சுற்றில் நீயானானா என்று விறுவிறுப்புடன் போட்டி நிலவியது. இதில் கார்த்தி அதிக மாடுகளை பிடித்த நிலையில் 16 காளைகளை பிடித்து அபிசித்தர் 2ஆம் இடம் பிடித்தார். அவருக்கு பைக் மற்றும் 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பரிசாக வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற 2026 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல 2ஆவது பரிசு பெற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். காயம் இருக்கு, அதனால நான் எதுவுமே பேச முடியல. 11 காளைகளை பிடித்து 3ஆம் இடம் வென்ற பாசிங்காபுரம் ஸ்ரீதருக்கு ஒரு பைக் மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். பெரிய கொம்பு மாடு, பெரிய கொம்பு மாடு, அது நுனி கொம்பு, பெரிய கொம்பு மாடு. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கடத்து நின்று விளையாடி மாடுபிடி வீரர்களை திரைக்கவிட்ட புதுக்கோட்டை ஏவிஎம் பாபுவின் மாடு முதல் பரிசை வென்றது. அதன் உரிமையாளருக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் மற்றும் கன்றுடன் கூடிய கறவை மாட்டை பரிசாக அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக மாண்பு வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர்கள் வழங்குகிறார்கள். மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு. நான் கடந்த 40 ஆண்டு காலமா ஜல்லிக்கட்டு காளைகளை என்னோட குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு இந்த டிராக்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. இது முதல் களம், நான் வாங்கி முதல் களம், அந்த கலை முதல் அடைப்பு, முதல்ல எனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரித்திருந்திருக்கு இந்த குழந்தை. எனக்கு கைக்குறிச்சியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனின் மாடு 2ஆம் பரிசை வென்ற நிலையில் அதன் உரிமையாளருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த கென்னடியின் மாடு 3ஆம் பரிசாக இ பைக்கை வென்றது. நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா பிரைஸ் அடிச்சு நம்பிக்கை இருந்துச்சு. வீடியோல பார்த்தோம், அது நிமிஷம் நின்றுச்சு. பஸ் தேடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போது இந்த மாடு புது மாடு போய் வாங்கணும். இது 2வது வாடி அவுத்திருக்கோம். முதல் வாடி நம்ம ஸ்டேடியத்தில் அவுத்தோம், நல்லா வந்து 2வது வாடி அவுத்துறோம், பெருமையா இருக்கு. இதனிடையே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் மட்டுமின்றி பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் உட்பட 63 பேர் காயமடைந்தனர். இதில் 21 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 24 வயதான மாடுபிடி வீரர் காளீஸ்வரன் என்பவருக்கு வயிற்றில் மாடு குத்தியதால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
ஜல்லிக்கட்டில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகள் மற்றும் அதனை தீரத்துடன் காளையர்களை அடக்கியதை கண்டுகளித்தார். ஜல்லிக்கட்டு களத்தில் வீரர்களை மிரள வைத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதலமைச்சர் தங்க மோதிரம் பரிசளித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர், ஜல்லிக்கட்டு வீரர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்றார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். தொடர்ந்து பேசிய அவர், அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் காளைகளுக்கான பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். முதலமைச்சரின் இந்த புதிய அறிவிப்புகளை கேட்டு களத்தில் இருந்த வீரர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகளை கேட்டு பெற காங்கிரஸ் தலைமையிடம் மாநில நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு, தொகுதிகள் பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் சுமார் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகமான இந்திரா பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகை, ப. சிதம்பரம் மற்றும் அக்கட்சி MP, MLA-க்கள் பங்கேற்றனர். அப்போது நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் தமிழக அமைச்சரவையில் குறைந்தபட்சம் 3 முதல் 6 இடங்களை கேட்டு பெற சிலர் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. தாவேகாவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என நிர்வாகிகள் சிலர் கோரியதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற இடங்கள் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக நிர்வாகிகள் கூறும் இடங்களை திமுகவிடம் கேட்டு பெற கோரியதாகவும் சொல்லப்படுகிறது. இதேபோல நாராயணசாமி உட்பட புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளிடமும் கட்சி தலைமை 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியது. பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் உடனான தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு செல்வபிரந்தகை கூறிய கருத்துக்களே இவை. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேலிடம் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்டுப்படும் என்றார். ட்வீட் போடுவது, அறிக்கை கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள். யாரும் பேசக்கூடாது என்று. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும். பின்னர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் செய்தியாளர்களை சந்தித்தார். The discussion were constructive and focused on strengthening the party and its future strategy in Tamil Nadu. The meeting has unanimously entrusted Honorable Congress President and Leader of Opposition on taking decisions. இதனிடையே சென்னையில் நாளை நடைபெறவிருந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றுதான் இது. அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதன்படி மகளிரை போன்றே ஆண்களுக்கும் கட்டணமில்லா நகர பேருந்து வசதி அறிமுகம் செய்யப்படும். அம்மா இருசக்கர வாகன திட்டத்தில் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை அளித்தார். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும்.
திமுக ஆட்சியில் பொருளாதார நிபுணர் குழு அமைத்த பிறகு கடன் சுமைதான் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி நிர்வாக திறமை இருந்தால் அனைத்தையும் சமாளிக்கலாம் என்றும் விளக்கமளித்தார். திமுக அரசின் திட்டங்கள் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை உணர்ந்து அந்த திட்டங்களையே காப்பியெடுத்து தேர்தல் வாக்குறுதிகளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தந்த முதல்கட்ட வாக்குறுதிகள் மூலம் கலைஞர் உரிமை தொகை திட்டம், மகளிர் விடியல் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் ஆகியவற்றுக்கு அதிமுக நற்சான்றிதழ் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம், மாதந்தோறும் 1000 ரூபாய் போன்ற வாக்குறுதிகளை தந்து திமுக ஆட்சிக்கு வந்தபோது கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததாக பேசிய எடப்பாடி பழனிசாமி தான் தற்போது அதே திட்டங்களையே வாக்குறுதி என்று உருமாற்றி பேசியிருப்பதாக சாடியுள்ளார். புதிதாக எதையும் வாக்குறுதியாக தர இயலாத பரிதாப நிலைக்கு போய்விட்ட எடப்பாடி பழனிசாமி திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களையே அதிமுக வாக்குறுதிகளாக அறிவித்திருப்பது மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தொடரும் என்பதை காட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வறுமை கோட்டிற்கு கீழேயுள்ள 60 லட்சம் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு சிறப்பு நிதி உதவியாக தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என ஆட்சியில் இருந்தபோது அறிவித்துவிட்டு தராத எடப்பாடி பழனிசாமியா அடுத்த ஆட்சிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு 2000 ரூபாயை வழங்குவார் என்றும் வினவியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது மிகப்பெரிய நகைச்சுவை என்று விமர்சித்துள்ள அமைச்சர், 100 நாள் வேலை திட்டத்திற்கே குழிபறிக்கும் பாஜகவின் புதிய சட்டத்தை ஆதரித்த பழனிசாமி தன்னை ஏமாற்றிக் கொள்ளலாமே தவிர தமிழ்நாட்டு மக்களை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது என்றும் கூறியுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தப் பணிகளுக்கு விண்ணப்பம் அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றன. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் உயிரிழந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் உட்பட சுமார் 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக விண்ணப்பிக்க ஜனவரி 18ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் அவகாசம் அளித்திருந்தது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதுவரை ஒட்டுமொத்தமாக சுமார் 12,80,000 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் திருத்தப் பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரைக்கு காலை முதலே பொதுமக்கள் குடும்பமாக வருகை தந்தனர். கடற்கரை மணற்பரப்பில் அமர்ந்தவாறு அரட்டையடித்து சிற்றுண்டிகள் உண்டு மகிழ்ந்தனர். காவல்துறையின் தொடர் கண்காணிப்பால் அசம்பாவிதம் எதுவும் நிகழவில்லை. சென்னை பெசன்ட் நகர் முதல் திருவான்மியூர் கடற்கரை வரை பொதுமக்கள் குடும்பமாக வந்து மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு களித்தனர். ஷாப்ஸ் அங்க ராட்டம்லாம் க்ளோஸ் பண்ணாதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஆனா பெசன்ட் நகர் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபெஸ்டிவ் டைம்னா இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா. ஆனா தீவுத்திடலில் உள்ள தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி, செம்புளி பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் காணும் பொங்கலை கொண்டாடினர். காணும் பொங்கலை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகளால் முக்கிய சுற்றுலா தலங்கள் களை கட்டின. தொடர் பொங்கல் விடுமுறையை கொண்டாட கோவை குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். அதேபோல தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டும் படகு சவாரி செய்தும் குதூகலமடைந்தனர். கொடைக்கானலில் திரண்ட சுற்றுலா பயணிகள் பைன்மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தனர். படகு சவாரி, குதிரை சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர்.
தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்களில் பொதுமக்கள் குடும்பமாக குவிந்து காணும் பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடினர். உதகை படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மோட்டார் படகு, துடுப்பு படகு உள்ளிட்டவற்றில் சவாரி செய்து பொழுதை கழித்தனர். போட்டிங் உள்ள போனீங்கனால வெளியே வர மனசு வராது, அந்த அளவுக்கு போட்டிங் சூப்பரா இருக்குது. கிரவுட் நல்ல கிரவுட் சூப்பரா இருக்கு. பொங்கல் சீசன் இங்கதான் பொங்கல் களை கட்டு. சேலம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஏற்காடுக்கு வந்து காணும் பொங்கலை கொண்டாடினர். இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் மெயினருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்தனர். கல்யாணம் ரீசெண்டாக தான் முடிஞ்சு. காணும் பொங்கலுக்காக நாங்கள் வெக்கேஷனுக்காக இங்கே வந்தோம். குற்றாலத்தை பார்க்க வந்தோம். தண்ணி சூப்பராக ஒழுகுது. கூட்டம் அதிகமாகவும் இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு, வெயில் கிளைமேட்டுக்கும் ஜில்னஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியிலும் காலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் ஜில்லென கொட்டும் தண்ணீரில் நீராடிவிட்டு படகுத்துறைக்கு சென்று படகு சவாரி மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் அல்மாண்டு குழந்தை சிறப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் அல்மான் சிறப்புக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ட்ரைடஸ் ரெடிஸ் என்ற மருந்து நிறுவனம் தயாரித்த அல்மான் கிட் மருந்தின் தொகுப்பில் உயிர்கொல்லி நச்சு இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அதில் உயிரை கொல்லும் எத்திலின் கிளைகால் நச்சு வேதிப்பொருள் இருப்பது தெரியவந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 தயாரிப்பு தேதியுடன் உற்பத்தி செய்யப்பட்ட மருந்தில் எத்திலின் கிளைகால் கலந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 தயாரிப்பு தேதி மற்றும் டிசம்பர் 2026 காலாவதி தேதி கொண்ட அல்மான் கிட் சிரப் மருந்தை பயன்படுத்தவோ விற்கவோ வேண்டாம் என அரசு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுவாக இந்த மருந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, ஒவ்வாமை, ஆஸ்துமா பாதிப்புகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அசாமில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பகுரும்பா நடனமாடிய காட்சிகள் தான் இவை. இயற்கையுடன் ஒன்றிணைந்து ஆடும் தனித்துவ நாட்டுப்புற நடனம் என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த பகுரும்பா நடன நிகழ்ச்சி போடோ சமூக மக்களின் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள சருசஜாய் மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பகுரும்பா நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று நடனமாடி காண்போரை வியப்பில் ஆழ்த்தினர். பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்திருந்தவர்கள் தங்கள் அலைபேசி விளக்கை அசைத்து பாராட்டினர். நடனத்தின் நிறைவின் போது விளையாட்டரங்கின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குறுக்கும் மறுக்குமாய் ஒளிமயமாய் பாய்ந்த வண்ண விளக்கு வெளிச்சங்கள் கண்களுக்கு விருந்தாக இருந்தது. போடோ சமூகத்தின் பாரம்பரிய செறிவை கொண்டாடும் வகையில் 23 மாவட்டங்களை சேர்ந்த கலைஞர்கள் ஒன்று கூடி இந்த பகுரம்பா நடனம் ஆடினர். இந்திய ராணுவ வீரர்கள் குடியரசு தின நிகழ்ச்சிக்கான ஒத்திகையில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. 77வது குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அன்டோனியா லூயிஸ் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் டெல்லி கடமை பாதையில் குடியரசு தின விழாவுக்கான ஒத்திகையில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். மிடுக்கான தோற்றத்தில் இந்திய ராணுவத்தினர் பல்வேறு பிரிவினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடும் பனிமூட்டத்தால் வடமாநில நகரங்கள் திக்குமுக்காடின. தலைநகர் டெல்லியில் உள்ள சன்ஹரிபாக் சாலை, எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் நிலவிய கடும் பனி மற்றும் காற்று மாசு காரணமாக மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் காற்று மாசு காரணமாக பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. அதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மொராதாபாத், ஆக்ரா, அயோத்தி, காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவிய உறைபனி மற்றும் மூடுபனியால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர்.
மகாராஷ்டிர மாநிலம் வட்லா உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் பனிமூட்டம் நிலவியது. வடகிழக்கு மாநிலமான ஹரியானாவின் கர்னல் உள்ளிட்ட இடங்களில் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவியது. தலைநகர் டெல்லியில் காற்றின் தர மேலாண்மை ஆணையம் காற்றின் தர குறியீடு மிகவும் கடுமையான நிலையை நெருங்கியதால் தரநிலை செயல் திட்டத்தின் 4ஆம் கட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. காற்றின் தர குறியீடு 428 என்ற கடுமையான நிலையை எட்டியதால் 4ஆம் கட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் லாரிகள், இயற்கை எரிவாயுவால் இயங்கும் வாகனங்கள் தவிர மற்ற லாரிகளுக்கு டெல்லிக்குள் அனுமதி இல்லை. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இணைய வழியில் பாடங்கள் நடத்தவும், தேவைப்பட்டால் நேரில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலைகள், மேம்பாலங்கள் உள்ளிட்ட பணிகளுக்கான உள்கட்டமைப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடும் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறும், வெளியே சுற்றித் திரிய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமான தாமதங்கள் மற்றும் சேவை ரத்துகளால் பயணிகளுக்கு ஏற்படுத்திய இன்னல்களுக்காக மத்திய வான்வழி போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் இண்டிகோ நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த மாதம் 3 முதல் 5ஆம் தேதி வரை இண்டிகோ விமான நிறுவன இயக்கத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஏராளமான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இந்த பிரச்சினை குறித்து விசாரிக்க விமான ஒழுங்குமுறை ஆணையம் 4 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. அந்த குழு நடத்திய விசாரணையில் இண்டிகோ நிறுவனத்தின் 2507 விமான சேவை ரத்து செய்யப்பட்டதையும் 1852 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதையும் கண்டுபிடித்தது. இதனால் பல்வேறு விமான நிலையங்களில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கி தவித்து பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இண்டிகோ நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க 50 கோடி ரூபாய் வங்கி உத்தரவாதத்தை வழங்குமாறும் இண்டிகோ நிறுவனத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் செயல்பாட்டு அதிகாரி ஆகியோருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை அபராதமாக விதிப்பது இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றில் இதுவே முதல் முறை என கருதப்படுகிறது. தலைப்பொங்கலுக்கு வந்த மாப்பிள்ளையை மிரள வைக்கும் வகையில் 1116 வகை உணவுகளை பரிமாறி மாமியார் குடும்பத்தினர் விருந்தளித்து உபசரித்த தருணம்தான் இது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையைப் போல ஆந்திராவில் சங்கராந்தி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அங்குள்ள கோதாவரி, குண்டூர், கிருஷ்ணா, பிரகாசம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பொங்கல் சமயத்தில் மாமியார் வீட்டுக்கு வரும் புது மருமகன்களுக்கு தடபுடலாக விருந்து வைப்பது பாரம்பரியமாக உள்ளது. தற்போது தலைப்பொங்கலை கொண்டாட மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகன்களை ஆந்திராவின் டெல்டா மாவட்ட மாமியார்கள் வழக்கம் போல வரவேற்று பிரம்மாண்ட விருந்து வைத்து உபசரித்து வருகின்றனர். ஒரு சில இடங்களில் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் மாப்பிள்ளைகளுக்கு பரிமாறப்பட்டன. ஆனால் இவற்றையெல்லாம் மிஞ்சும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட உணவுகளை ஒரு மாப்பிள்ளைக்கு மாமியார் பரிமாறி அசத்தி இருக்கிறார். ஏலூர் மாவட்டம் கைகிராம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசராவ் வீட்டுக்கு தலைப்பொங்கல் கொண்டாட வந்த அவருடைய மகள் மற்றும் மருமகனுக்கு 1116 வகையான உணவுகளை பரிமாறியுள்ளனர். 1116 வகையான உணவுகளை ஒரே இடத்தில் காண கிராம மக்கள் ஸ்ரீனிவாசராவ் வீட்டில் குவிந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,06,000 ரூபாயை கடந்துள்ளது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை தொடர் ஏற்றத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,06,240 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமிற்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 310 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டிவெள்ளி 3,10,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் வெள்ளியின் பங்களிப்பு நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் வெள்ளி விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. அதிகரித்து வரும் விலை உயர்வால் திருமணத்திற்கு தங்கம் வெள்ளியை வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர்.
நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து கடந்த மாதம் பண்ணை கொள்முதல் விலை ₹6.40 விற்பனையானது. கடந்த 15 நாட்களில் படிப்படியாக குறைந்து ₹5.60 விற்பனையானது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பீதி முட்டை விற்பனையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முட்டை உற்பத்தி அதிகரிப்பு, வடமாநிலங்களுக்கு செல்லும் ஏற்றுமதி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை மேலும் 30 காசுகள் குறைந்து ₹5.30 விற்பனையாவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இதேபோன்று பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ ₹149 முட்டை கோழி 1 கிலோ ₹82 தென்னிந்திய கோழி பண்ணையாளர்கள் சங்கம் நிர்ணயித்துள்ளது. புதிய உலக சாதனைக்காக 1000க்கும் மேற்பட்ட பரதநாட்டியம் மற்றும் இசைக்கலைஞர்கள் திண்டுக்கல் சீலப்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் ஒன்றாக சேர்ந்து நாட்டியமாடி இசையமைத்த காட்சிகள்தான் இவை. திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற ஆஸ்கார்ஸ் உலக சாதனை நிகழ்ச்சி சீலப்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமில்லாது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் என 950 பேர், அமெரிக்கா, ஜப்பான், மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து ஆன்லைன் வழியாக 100க்கும் மேற்பட்டவர்கள் என மொத்தம் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். கலையுடன் காணும் பொங்கல் என்ற தலைப்பில் பாரதியார், பாரதிதாசன் பாடல்களுக்கு 20 நிமிடம் பரதமாடினர். இது அமெரிக்காவை தலைமையகமாக கொண்ட ஆஸ்கார் சாதனை அமைப்பால் புதிய உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டு இதற்கான சான்றிதழ், பதக்கங்கள் வழங்கப்பட்டன. நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையொட்டி நாமக்கல் திருச்செங்கோட்டில் பல்வேறு இடங்களில் வழுக்கு மரம் ஏறும் போட்டி நடத்தப்பட்டது. திடலின் நடுவே நடப்பட்ட 25 அடி உயர மூங்கில் மரத்தில் எண்ணெய் தடவி அதன் உச்சியில் பரிசு கட்டி வைக்கப்பட்டிருந்தது. சுற்றி நின்றிருந்தவர்கள் தண்ணீரை பீச்சி அடிக்க அணியாக பங்கேற்ற இளைஞர்கள் லாபகமாக ஏறி பரிசை வென்றனர். அரியலூர் மாவட்டம் சிறுகளத்தூரில் நடந்த காணும் பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் தம்பதிகள் கலந்து கொண்டு உற்சாகமடைந்தனர். சிறுவர், சிறுமிகள், இளைஞர், இளம்பெண்கள் என தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. பின்னர் மனைவியை கணவன் தூக்கிக் கொண்டு ஓடும் போட்டியில் உற்சாகம் கரை புரண்டது. மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன் விடுதியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர் என பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 650 காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட காளையர்கள் 5 சுற்றுகளாக களமிறங்கி காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். காணும் பொங்கலை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் குதிரை மற்றும் மாட்டு வண்டி இயற்கை பந்தயம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான குதிரை வண்டிகளும் மாட்டு வண்டிகளும் போட்டியில் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டியிலும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 26 ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆவாரங்காட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. பாலக்குறிச்சி, கலிங்கப்பட்டி, கீரணிப்பட்டி, சோலையம்மாப்பட்டி ஆகிய 4 கிராம மக்களின் சார்பில் இந்த போட்டி நடைபெற்றது. வாடிவாசல் வழியாக மாடுகளை அடக்க 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பீரோ, கட்டில், சில்வர் பாத்திரங்கள், குக்கர், அண்டா உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன.
விடுமுறையொட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி தடுப்பணைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். காலை முதலே வருகை தந்த பொதுமக்கள் தடுப்பணை வழியாக வெளியேறிய குறைந்த அளவிலான தண்ணீரில் ஆனந்தமாக குளித்தனர். பரிசல் பயணம் சென்றும் சிறுவர் பூங்காவில் பொழுதை கழித்தும் மகிழ்ந்தனர். விருதுநகரில் வெறிநாய் கடித்து ஒரே நாளில் 30 பேர் காயமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டையாபுரம், பாத்திமா நகர் பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று சாலையில் சென்றவர்களை விரட்டி கடித்தது. இதில் காயமடைந்த 30 பேரும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். மூதாட்டி ஒருவர் மட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்களை கடித்து குதறிய வெறிநாயை நகராட்சி பணியாளர்கள் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பெரியகலையம்புத்தூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 450க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் மாடுபிடிக்க அனுமதிக்கப்பட்டனர். வாடிவாசல் வழியாக துள்ளி வந்த காளைகளை வீரர்கள் அடக்குவதையும் அவர்களுக்கு பிடிகொடுக்காமல் காளைகள் திமிருவதையும் பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த பாம்பை தீயணைப்பு வீரர்கள் சுடுதண்ணீர் ஊற்றி வெளியே வரவழைக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு புகுந்திருப்பதை பார்த்த உரிமையாளர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து அங்கு வந்த வீரர்கள் அருகே இருந்த டீ கடையிலிருந்து சுடுதண்ணீரை வாங்கி வண்டிக்குள் ஊற்றினர். ஆனால் பாம்பு வெளியே வராததால் பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்தனர். அப்போதும் பாம்பு வெளியே வராததால் வாகனத்தை பிரித்து மஞ்சள் சாரை பாம்பை உயிருடன் பிடித்தனர். காணும் பொங்கல் தினத்தையொட்டி தஞ்சையில் ராஜாளி பறவைகள் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், போலந்து, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் வண்ணமயமான பறவைகளை கைகளில் ஏந்தி அவற்றிற்கு பிடித்த உணவுகளை வழங்கி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலையில் சிவனடியாரான பிரிங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கிரிவலம் வந்த நிகழ்வு நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை அன்று திருவுடல் திருவிழா நிறைவு பெற்றதையொட்டி தனது சிவனடியாரான பிரிங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க தனிமையில் புறப்பட்டுச் சென்ற அண்ணாமலையார் மீது பராசக்தியம்மன் ஊடல் கொண்டு திருக்கோயிலுக்கு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை குமரக்கோயிலில் மீண்டும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடன் கிரிவலம் சென்றார். அவர்கள் கோயிலை அடைந்ததும் மறுகூடல் நிகழ்வு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற இளைஞரை பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நத்தம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு டீ குடிக்கச் சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட இளைஞர் ஒருவர் அந்த இருசக்கர வாகனத்தை திருட முயற்சிக்க பிரகாஷ் அருகே இருந்தவர்களின் உதவியுடன் அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து இருசக்கர வாகன திருடனிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காணும் பொங்கலை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலுக்கு நேற்று ஒரே நாளில் சுமார் 50,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். கோவில் வளாகம் முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதேபோல திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாணிக்காபுரம் பகுதியில் ஒரு பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் சுவாமிநாதன் கலந்து கொண்டார். அப்போது அவர் கண்களை கட்டிக்கொண்டு உரியடித்து பானையை உடைத்தார். உதகையிலிருந்து கோரக்குந்தா செல்லும் சாலையில் புலி உலவியதால் சுற்றுலா பயணிகள் பீதியடைந்துள்ளனர். வனத்திலிருந்து புலி வெளியேறுவதை காரில் இருந்தவர்கள் வீடியோ பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் புலி நடமாட்டத்தை தொடர்ந்து வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே சாத்தனஞ்சேரி பகுதியில் நல்ல பாம்பை வணங்கும் வினோத விழா நடைபெற்றது. தைப்பொங்கலுக்கு 4 நாட்களுக்கு முன்பே காடுகளிலும் கடனி பகுதிகளிலும் சுற்றித் திரியும் நல்ல பாம்புகளை பிடித்து சில நாட்கள் வீட்டில் வைக்கும் பழங்குடியினர் தங்களது முன்னோர் சொல்லித்தந்த சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்கின்றனர். பின்னர் அந்த பாம்புகளை வீடு வீடாக எடுத்துச் சென்றனர். அப்போது பாம்புக்கு கற்பூர ஆரத்தி எடுத்து மக்கள் வழிபாடு நடத்தினர். வேலூர்
சிஎம்சி மருத்துவர்கள் தங்கும் விடுதியில் 30 மணி நேரத்தை கடந்து அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. தோட்டப்பாளையத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த கேரளாவைச் சேர்ந்த மருத்துவர் பெல் கிங் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் அவரது அறையில் அமலாக்கத்துறையினர் வெள்ளிக்கிழமை காலை சோதனையை தொடங்கினர். 30 மணி நேரத்தை கடந்து நடந்த சோதனையில் மெத்தபெட்டமைன், கொக்கைன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சோதனைக்கு 5 நாட்களுக்கு முன்னதாகவே மருத்துவர் பெல் கிங் தலைமறைவானதாக தெரிகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதியில் 10 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை இறந்து கிடந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். ரோந்து சென்ற வனத்துறையினர் சுதுக்கோடு பகுதியில் சிறுத்தை இறந்து கிடப்பதை கண்டு கால்நடை மருத்துவ குழுவினரை வரவழைத்துள்ளனர். அவர்கள் மேற்கொண்ட உடற்கூராய்வில் வலது கழுத்தெலும்பு உடைந்து சிறுத்தை உயிரிழந்தது தெரியவந்தது. மேலும் சிறுத்தையின் மாதிரிகள் வண்டலூர் தடை ஆய்வகத்திற்கு பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கோவிலூர் கிராமத்தில் பொங்கல் விளையாட்டு விழா நடத்த காவல்துறையினர் தடை விதித்ததால் நூற்றுக்கணக்கானோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவிலூர் மணல்மேடு கிராமத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு போட்டிகள் சனிக்கிழமையன்று நடக்கவிருந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் இரும்பேடு ஊராட்சிக்குட்பட்ட அரிகரன் நகரில் தகர சீட் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. தகரக்கூரை அமைக்கப்பட்ட வீட்டில் முதியவர் சிவபிரகாசம் என்பவர் தனது மகன் மற்றும் பேரனுடன் வசித்து வந்துள்ளார். வீட்டில் விளக்கு தீயின் பொறி சிதறி அருகே இருந்த பொருட்களில் தீப்பிடித்து வேகமாக பரவி எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். 20,000 ரூபாய் ரொக்கம், வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் எரிந்து கருகின. மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளவிருக்கும் மாநாட்டு திடலை காஞ்சிபுரம் சரக டிஐஜி சஷாந்த் சாய் நேரில் ஆய்வு செய்தார். ஜனவரி 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடந்து வரும் நிலையில் சரக டிஐஜி சஷாந்த் சாய் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆய்வு செய்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. நாகர்பள்ளம் விளையாட்டு திடல், சட்டயம் புதூர் கோவில் திடல், குமாரமங்கலம் பகுதிகளில் நடைபெற்ற போட்டிகளில் திரளான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 25 அடி உயரம் கொண்ட மூங்கில் வழுக்குமரம், வெந்தயம், உளுந்து, கிரீஸ் உள்ளிட்டவை தடவி ஊற வைக்கப்பட்டிருந்தது. வழுக்குமரத்தில் ஏராளமான இளைஞர்கள் ஏற முயன்றனர். மரத்தின் உச்சிக்கு சென்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே ஆரூர் கிராமத்தில் காணும் பொங்கலை ஒட்டி இறுதிக்கட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. பொன்னியம்மன் கோவில் அருகே நடந்த இறுதிக்கட்டு விழாவில் சீரிய காளைகள் முன்னின்று இளைஞர்கள் அடக்கி முயன்றனர். நெல்லையில் நண்பரின் இருசக்கர வாகனத்தை அடகு வைத்து பணத்தை சுருட்டிய 2 கைது செய்யப்பட்டனர். பாளையங்கோட்டையைச் சேர்ந்த கவின் நிர்மல் ராஜேஷ், மகேஷ், கணேசன் ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி மணப்படை வீடு பகுதியில் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். பின்னர் கவின் நிர்மல் ராஜேஷை வீட்டில் விடுவதாக அழைத்துச் சென்ற மகேஷ், கணேசன் இருவரும் அவரது இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்று அடமானம் வைத்துவிட்டு பணத்தை பெற்றுள்ளனர். இது தொடர்பாக புகாரை விசாரித்த காவல்துறையினர் மகேஷ், கணேசன் இருவரையும் கைது செய்து வாகனத்தையும் மீட்டுள்ளனர். காரைக்காலில் நடைபெறும் கார்னிவல் திருவிழாவில் காணும் பொங்கல் தினத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். 2வது நாளில் பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் உள்ளிட்ட கலைஞர்கள் பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். குயிலாம்பாளையம் மாரியம்மன் கோவில் திடலில் அலங்கரிக்கப்பட்ட காளைகளை இளைஞர்கள் உற்சாகத்துடன் விரட்டி சென்றனர். 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் தமிழ் பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்று விழாவை கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே முக்குணம் கிராமத்தில் ரேடியோ செட் அமைப்பதில் ஏற்பட்ட தகராறில் 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. தாக்குதல் தொடர்பாக நாராயணசாமி தரப்பினர் அளித்த புகாரின் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தாங்கள் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பார்த்திபன் தரப்பினர் செஞ்சி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.